பிரைஸ் அல்லாஹ். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தான நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே நல்ல கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து கர்த்தர் நடத்துவாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 22வது வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாக வாழ்வதனால் நித்திய ஜீவன் கிடைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஏன் தேவனுக்கு அடிமையாக வாழ வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அடிமையானவனுக்கு சுயாதீனம் இருக்காது, அடிமையானவனுக்கு ஆப்ஷன் கிடையாது. எஜமானுடைய எல்லா வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பான், எஜமானுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவனாக இருப்பான். நாம் தேவனுக்கு அடிமையாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய எல்லா வார்த்தைகளுக்கும் நாம் என்ன செய்வோம்? கீழ்ப்படிந்து நடப்போம். தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். அப்படி தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. நாம் தேவனுக்கு அடிமையாக நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லா பாவங்களிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். உமக்கு அடிமையாக நாங்கள் அர்ப்பணித்து உமக்கு அடிமையாக வாழ கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தருவீராக தகப்பனே. உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய விருப்பத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற ஒரு அடிமையாக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்தரிக்க கர்த்தர் நல்ல கிருபைகளை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.